என்ன தகாத வார்த்தையில் பேசுகிறாங்க, வீட்டில் வந்து மிரட்டுறாங்க, இன்றைக்கி மல்லு கட்டுறாங்க. என்னோடய ஆஃபீஸ் ஸ்டாஃப் பாபு இருக்கார், அவரை போயிட்டு வீட்டில் போயிட்டு மிரட்டுறாரு. நீங்கள் தான் கூட வந்தால் உன்னை ஜட்டியோடு உட்கார வைப்பேன்றார் போலீஸில். அவர் இன்றைக்கே பணம் கொடு, இல்லைனா 25 கோடி ரூபா தான்னு சொல்லி எழுதி கொடு இன்னும் மிரட்டுறாரு. ஆஃபீஸை என்ன பண்ணுற பாரு, உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெறித்தனமாக போட்டு உடைக்கிறார். உடைச்சதே திருப்பி எடுத்து உடைக்கிறார். மல்லு கட்டுறாங்க. எங்களை வந்து அந்த கார் பார்க்கிங்கில் வச்சு எங்களை வந்து மல்லு கட்டி அடிக்கிறதுக்கு பிடிச்சி தள்ளுறாங்க. என் பேர் ராஜா. ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கேன். ஆயில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபேக்ட்ரிக்கெலாம் ஆயில் சப்ளை பண்ணுறோம். எனக்கு வந்து நந்தகுமார் புவனேஷ்குமார்னு 2 பேர் எனக்கு தெரியும். அவங்ககிட்ட நிறைய குடுக்கல் வாங்கல் வியாபாரம் பண்ணியிருக்கோம். கடந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி ஒரு 2.5 கோடி பணம் வாங்கியிருந்தோம். எனக்கு பேங்க்குக்கு அவசரமாக கட்டணும்னு சொல்லி வாங்கியிருந்தோம். அது அக்டோபர் மாதம் தரேன்னு தான் சொன்னோம். ஆனால் எங்களுக்கு நினச்ச மாதிரி எங்கள் பார்ட்டிகிட்டேருந்து பேமெண்ட் வரல. பேங்க்லேயும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சுற்றிட்டு இருந்தோம். எங்களால் பண்ண முடியல. அவங்களுக்கு கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம். சார் காலதாமதத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க, நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்து என்ன தகாத வார்த்தையில் பேசுகிறாங்க, வீட்டில் வந்து மிரட்டுறாங்க, இன்றைக்கி மல்லு கட்டுறாங்க. என்னோடய ஆஃபீஸ் ஸ்டாஃப் பாபு இருக்கார், அவரை போயிட்டு வீட்டில் போயிட்டு மிரட்டுறாரு. நீங்கள் தான் கூட வந்தால் உன்னை ஜட்டியோடு உட்கார வைப்பேன்றார் போலீஸில். நான் கேட்குறேன், நான் ஏன் சார், அவங்களுக்கு என்ன சார் சம்மந்தம்? நான் தானே சார் உங்கள்கிட்ட பணம் வாங்கினா, நான் கொடுக்குறேன் சார். இன்னும் டைம் தான் கேட்டுட்டு இருந்தேன் உங்கள்கிட்ட. இன்றைக்கி வந்து அவர் வீட்டில் போயிட்டு விரட்டி 2 மணி நேரமாக விரட்டி அவங்கள நான் போய் ரோட்டில் பார்த்து கூட்டிகிட்டு வரேன். ஆஃபீஸ் வாங்க சார், வந்து உட்காந்து பேசிக்கலாம், உங்களுக்கு பணம் தரணும், நாங்கள் எங்கெங்கெல்லாம் பணம் வாங்கிட்டு இருக்கோன்றது எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கோம், நாங்கள் பணம் ரெடி பண்ணி கண்டிப்பாக கொடுத்துருவோம் சார், டைம் மட்டும் கொடுங்க சார்னு சொல்லி கெஞ்சி கேட்டோம். அவர் இன்றைக்கே பணம் கொடு, இல்லைனா 25 கோடி ரூபா தான்னு சொல்லி எழுதி கொடு இன்னும் மிரட்டுறார். முடியாதுன்னு சொன்னோன்னே இப்போ ஆஃபீஸை என்ன பண்ணுற பாரு, உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெறித்தனமாக போட்டு உடைக்கிறார். உடைச்சதே திருப்பி எடுத்து உடைக்கிறார். நாங்கள் டைம் தான் கொடுங்கன்னு சொல்கிறோம். காலதாமதத்துக்கு வட்டியோடு கொடுக்குறோன்னு சொல்கிறோம். எத்தனை பேர் உள்ளே வராங்க சார்? யார் சார் அவங்க கும்பலாக வந்தாங்க. இங்கே மேலே வந்து 2 பேர் வந்தாங்க. அவங்க அண்ணன் தம்பி 2 பேர், நந்தகுமார் புவனேஷ்குமார் 2 பேர் வந்தாங்க. வந்துட்டு என்ன பண்ணாங்க? உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருந்தோம். நான் டைம் கேட்டேன், ஒரு பிப்ரவரி 15ஆம் தேதி வரையும் வெயிட் பண்ணுங்கள் சார், நான் அதுக்குள்ளே பணத்தை எதாவது ரெடி பண்ணி உங்களுக்கு தரேன்னு சொல்லி சொன்னேன். எவ்வளோ தருவேன்? நான் 2 கோடியே கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நானும் நிறைய இடத்துல சுற்றிட்டு இருக்கேன். இல்லை, எனக்கு 25 கோடி ரூபா 1 நாள் லாஸு, எனக்கு கோரி எடுக்க முடியல. நான் ஒன்று எங்களோட பேக்ரவுண்டெல்லாம் என்ன ஒன்று உனக்கு தெரியும். சில பேர்லாம் சொன்னாங்க, எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இது மாதிரி ஆஃபீஸில் இருக்க எல்லா கம்ப்யூட்டர், எல்லா ஃபோனு, லேண்ட்லைன் ஃபோனு, பிரிண்டர், ரிமோட்டு, கேமரா, எல்லாத்தையும் என்னென்னலாம் அவங்க கண்ணில் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் போட்டு எல்லாத்தையும் போட்டு உடச்சதே திருப்பி உடைக்கிறாங்க. இவரையும் தாக்கி இருக்கிறாங்க. என்ன சொல்லி என்ன சொன்னாங்க? எனக்கு வந்து ஒன்றால் எனக்கு குவாரி எடுக்க முடியல, அந்த லாஸு நீ எனக்கு 20 கோடி தரேன்னு ஒத்துக்கிட்டா உனக்கு டைம் கொடுக்குறேன். 20 கோடி நானே எனக்கு வாங்கினதே கொடுக்க முடியாமல் அவஸ்தைப்படும் போது நான் எப்படி 20 கோடி கொடுப்பேன்? அரசியல் பேக்ரவுண்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் இங்கே சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அவங்க பிஸ்னஸ் என்ன சார்? அவங்க குவாரி ப்ளூ மெட்டல்ஸ் நடத்துகிறாங்க. திருசூலத்தில் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க, ப்ளூ மெட்டல்ஸ் குவாரி பண்ணுறாங்க. இப்போ என்ன எங்களுக்கு வந்து டைம் கொடுத்தா போதும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு எங்களுக்கு எங்கள் அவசரத்துக்கு கொடுத்தாங்க, நாங்கள் கொடுத்துருவோம். எங்களுக்கு டைம் கொடுத்தா போதும். ஆனால் இந்த மாதிரி வந்து முரட்டத்தனமாக வச்சு நடத்தினா எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் அவர் வீட்டில் போய் மிரட்டுறாங்க, ஜட்டியோட உட்கார பண்ணுறாங்க, அவர் மனைவியை மிரட்டுறாங்க, கமிஷனர் பேரை சொல்கிறாங்க, மனைவிகிட்ட போய் சொல்கிறாங்க, உங்கள் ஹஸ்பண்டை தான் கூட வந்து வாங்கி கொடுத்தாரு, உங்கள் ஹஸ்பண்டு என்ன பண்ணுறோம் பாருங்கன்னு மனைவி போய் மிரட்டுறாங்க. அவர் உங்களுக்கு தெரியுமா சார்? எப்படி பழக்கமானது? நந்தகுமார் புவனேஷ் எங்களுக்கு நாங்கள் ஆயில் வியாபார ரீதியாக பழக்கமாகிட்டு அவரும் எங்கள் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணோம். ஒரு 2 வருஷம் பிஸ்னஸ் பண்ணோம். அப்புறம் இப்போது தொடர்ந்து பிஸ்னஸ் பண்ணல. ஆனால் நிறைய பணம் அவசரம்னா கொடுப்போம், வாங்கியிருக்கோம், திருப்பி கொடுத்துருக்கோம், நிறைய டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி அவங்க இவ்வளோ ஆக்ரோஷமாக எடுத்துக்கிட்டு வரணும், எல்லாத்தையும் அடிக்கணும், உடைக்கணும். என் ஒய்ஃபு பயந்து போய் வேறு ஊரில் போயிருக்கிறாங்க. ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க, சார் நான் தானே பண்ண வாங்கினேன், ஏன் எல்லாரையும் மிரட்டுறாங்க என்ன கேட்டால் பயந்து போய் வேறு ஊரில் போய் உட்காந்துருக்காங்க. உங்கள் ஒய்ஃபை வந்து நான் ஸ்டேஷனில் வந்து உட்கார வச்சு என்ன பண்ணுற பாருன்றாங்க. அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது தெரியும் சார். அதெல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் சார்? நான் பணம் கண்டிப்பாக ரெடி பண்ணிவிடுவேன், கொடுத்துருவேன் தான் நான் அவங்ககிட்ட மறுபடியும் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். மறுபடியும் ரெக்வஸ்ட். அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு 10:30 மணிக்கு ரேடியல் ரோடு வர சொன்னாங்க. அவங்க வீட்டுக்கிட்ட போனோம்.
அதாவது மல்லு கட்டுறாங்க எங்களை வந்து அந்த கார் பார்க்கிங்கில் வச்சு எங்களை வந்து மல்லு கட்டி அடிக்கிறதுக்கு பிடிச்சி தள்ளுறாங்க. அவர்கிட்ட கேட்டு பாருங்கள், பாபுகிட்ட கேட்டு அவரும் இருந்தார். நாங்கள் சார் இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு என்ன எங்கள் மேலே கோவப்படணும்னு அவசியம். நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம், நிறைய பணம் கொடுத்துருக்கோம், நிறைய பணம் திருப்பி கொடுத்துருக்கோம், எல்லா விதமான டிரான்சாக்ஷனும் பண்ணியிருக்கோம். ஆனால் எதுக்கு இந்த தடவை அவங்களுக்கு மெயினாக அந்த குவாரியை எடுக்க முடியல, அதுக்கு நாங்கள் ஒரு பணம் கொடுக்குறது லேட் ஆகிறதுனால அந்த கோவத்தை எங்ககிட்ட காட்டுறாங்க. அந்த லாஸை வந்து இதுதான் மெயின் மேட்டரா சார்? நீங்கள் பணம் தராது தான் இப்போ மெயின் மேட்டரா இல்லை வேறு ஏதாவது உள்நோக்கம்? உள்நோக்கம்லாம் எதுவும் இல்லை சார். நாங்கள் பணம் தராத மெயின் மேட்ரு. அவங்களால கோரி எடுக்க முடியல, அது கொஞ்சம் நாங்கள் தடையாக இருக்கிறோம். பணம் ஆமாம், அவங்ககிட்ட நிறைய போலீஸ் பலம், அரசியல் பலம் நிறைய இருக்குது. ஆனால் அவருக்கு அவங்க டச் இருக்காங்கன்னு தெரியுமா எதுவும்? இல்லை, எங்கள் எதுக்கே பேசியிருக்காங்க, அதுதான் தெரியும். எங்களுக்கு உண்மையாக என்னன்றதெல்லாம் தெரியாது. எங்ககிட்ட நாங்கள் இருக்கும்போது அவங்க நிறைய பேர்கிட்ட பேசியிருக்காங்க. அது இவங்ககிட்ட பேசினேன்னு சொல்லுவாங்க. அது அவ்வளோதான். அது உண்மையான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. புகார் எதுவும் கொடுத்துருக்கீங்களா? புகார் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்திருக்கோம், நுங்கப்பாக்கம் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கேருந்து உடச்சிட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு போயிட்டாங்க, அண்ணனார் வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்கள் மதர் ஃபோன் பண்ணுறாங்க, மதர் மட்டும் தான் வீட்டில் இருக்காங்க, மதர் ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்திருக்காங்க. எனக்கு பயம் ஆயிடுச்சு. ஏன்னா வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, இங்கே இந்த மாதிரி ஆக்ரோஷமாக பண்ணுவாங்க, வீட்டில் போய் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். 100லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணேன். வீட்டுக்கும் ஆள் வந்து மென்னு யாரோ வந்து பார்த்துட்டு சொல்லி அவங்க கிளம்பி போயிட்டாங்க. மென்னு வந்தோடனே கிளம்பி போயிட்டாங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.